பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவின் நாமத்துல எல்லாமே இருக்குதுன்னு? யாருமே நம்பல, அப்படிதானே? இயேசுவின் நாமத்துல எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்புறவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளுடைய பாவத்தை போக்குறதுக்கு அதிகாரம் அந்த நாமத்துல தான் இருக்குது. ஆமென். அந்த நாமத்தை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லாத நாமம், இன்ப நாமம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்தனா நம்மளுக்கு ஆசீர்வாதம். அதை மனதில் வைத்து நீங்க உற்சாகமாய் பாடணும். சேர்ந்து பாடலாம். இயேசுவின் நாமம். இயேசுவின்
ஒருத்தருடைய முகத்துல கூட சந்தோஷம் இல்லை. எத்தனை பேர் இந்த பாடலை சந்தோஷமா பாடுறீங்க? யாருமே இல்லை. இந்த பாடலை சந்தோஷமா பாட வேண்டியது. ஆமென். அவர் நமக்காக வந்ததுனால எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்தை நம்ம எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தையாக நம்ம பாடிட்டு இருக்கோம். அந்த சந்தோஷம் நம்ம முகத்தில் இருக்கணும், மனசில் இருக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு வரணும். இன்னும் ஒரு முறை கூட நம்ம பாட போகிறோம். முழங்கால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாத்திரமல்ல, அவர் நமக்காக தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் ஒன்றும் மாறாததா இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு நிறைவேறதற்கு நாம் அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். சந்தோஷமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நம்பணும், அந்த நாமத்தை நம்பணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சந்தோஷமா பாடுங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு பாடுவீங்களா? ஆமென். பாடணும் சந்தோஷமா. இந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. சந்தோஷமா பாட போறோம். ஒரு முறை கூட நம்ம பாட போகிறோம். ஆமென். பாவத்தை போக்குறதுக்கு அவ்வளோ அதிகாரம் உள்ள நாமம். அதை மனசுல வச்சு பாருங்க சந்தோஷமா. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தன். இப்போமே சிரிக்க மாட்டேங்கிறீங்க. வெளிச்சமாக்குறவர், நம்ம இரட்சிப்புமானவர். அந்த நாமத்தை நம்ம பாடினோம். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருக்கு நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், கர்த்தருக்கு காத்திருந்து கழுகுக்கு போல பலன் அடைந்து நான் செட்டைகளை அடித்து எழும்புவேன். நான் இப்போதும் சோர்வாக இருக்கிறேன், ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய பலனை நான் பெற்று இன்னும் உயர பறக்கிறதற்கு அவருடைய பலனை எனக்கு தருவார். ஆமென். சரி, அப்போ எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாம். ஆமென். கர்த்தர் என் வெளிச்சம், என் இரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், ஆவி ஆத்மா சரீரத்திற்கு பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். அந்த பலனை தான் நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். புது பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாட போகிறோம்.